வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 4 மணி ஆக போகுது. 4 மணிக்கு எந்திரிச்சா வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஒன்று இருக்குது. அந்த மேரேஜ் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவர் டீயை குடிச்சிட்டு தான் வந்து இப்படி படுத்திருக்காரு. ஏய், பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாலாத்தி வச்சாச்சு, எந்திரிக்கணும். அதுக்காக நான் வந்து கட்ட போகிற சரி இந்த சரி தான் ஃப்ரீ ப்ளீட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் வந்து இது வந்து மாமா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மருதாணியெல்லாம் வச்சாச்சு. 2 கைக்கும் மருதாணி வச்சாச்சு. இப்போ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா, தண்ணியில் காய வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். மேடமோட அவுட்புட்டு தான் இதுதான் என்னோட சரி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா பாப்பா? பாப்பா இவங்க ஏய் ஜெகஜகன்னு மின்றாங்க பாரு பாப்பா. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். ஓகே, கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். எடுத்துக்கிட்டா பாப்பாவுக்கு ஒரு ஸ்டிக்கர் போட்டு மட்டும் வச்சுட்டு வாங்க கல்யாணத்துக்கு போகலாம். கொசு கூட குப்புறப்பட தூக்க மாட்டேங்குது. நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இவ்வளோ விடிய காலையிலே என்னை காலையிலேயே எந்திரிக்க சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. வாயெல்லாம் கிட்டு 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 நடுங்குது. நேரம் மாப்பிள்ளை தாலியை கட்டிட்டு போயிரு. மணி 5. ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா வீடியோ எடுப்பேன், இல்லை அப்படின்னா எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, சாப்பாடு வந்து கண்டிப்பாக எடுத்துருவேன். என்னென்ன சாப்பாடு அப்படிங்கிறத. இந்த கோயில் தான். கோயில் உங்களுக்கு தெரியுதா? கோபுரம். இந்த கோயிலில் தான் வந்து மேரேஜ். காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிச்சு காஃபி குடிச்சிட்டு சோறு போடுவாங்க. இந்த காஃபி கொடுத்தாங்க. இந்த சோறுக்கு முன்னாடி காஃபி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சோறு போடுவாங்க. நம்ம ஏன்டா அந்த பிள்ளை இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆன கோயில் தான். யாரோட மேரேஜுக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் பெரியப்பா பொண்ணு. எங்கள் பெரியப்பா பொண்ணு அந்த பாப்பாவோட கல்யாணத்துக்கு தான் வந்து. மாமா, அக்கா, அக்கா அக்கா தம்பி, அக்கா பையன். நான் பொம்மை வச்சுறேன். மாமா சாமி கும்பிட்டு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. வீடியோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரியாவோட குலதெய்வம் கோயில். இங்கே தான் இன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு. இங்கே தான் கல்யாணம் நடந்துச்சு. இங்கே தான் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். கிளம்பிட்டு கல்யாணம் முடிஞ்சு. கோபுரம் பார்த்தீங்களா, இதுதான் பிரியா அவங்க குலதெய்வம் கோயில், அங்காளம்மன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மானூர். இது எங்கள் வீட்டு வாண்டு, இது அக்காவோட வாண்டு. நம்ம ஒரு பக்கம் வர சொன்னோம், அவங்க ஒரு பக்கம் வந்தாங்க. 2 பேரும் ஒரே இதில் தான் வந்தோம். மாமா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு டீ கேட்டது தப்பா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு டீ குடிக்கிறதுக்கு. இன்னுமே வந்து ஒரு டீ கடை கூட காணோம். அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இன்னமும் தேடுறேன். டீ மார்ட்டே வந்துருச்சு. எங்கேருந்து தேடிட்டு வரோம் தெரியுங்களா? டீ கடையை எங்கேருந்து தேடிட்டு வரோம்? மானூர்லேருந்து தேடிட்டு வரோம் டீ கடையை. பேக்கரி. உங்க பண்ண
அதே தான். பாய் டாட்டா. ஏய் கீழே கால் பார்த்து கிளம்பிட்டாங்க. நம்மளும் வந்து அப்படியே கிளம்பலாம். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வேறு என்ன வேலையோ அந்த வேலையை பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா இப்படி உட்காந்துருக்காரு வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டீங்களா அத்தை? ஏத்த இப்போ தான் வச்சிங்களா? நான் வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு விட்ருந்தேன். அதனால் சாப்பாடு மட்டும் வச்சுருக்கோங்களாட்ருக்கு. இது என்னது? ஓ அரிசி ஊற வச்சுருக்காங்க. மாவாட்ருக்கு. மாவாட்ட ஊற வச்சுருக்காங்க. ஆட்டிடுவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு மாவு தான். இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு சரியாகவே தூங்கலை. நம்ம 2:30க்கு எந்திரிச்சு தண்ணி காய வச்சுட்டு குளித்து திருப்பி வந்து நம்ம அங்கே கிளம்பி போகணும்ல. காலையில் முகூர்த்தத்துக்கு போகணும் இல்லைங்களா? அதனால் வந்து நம்மளுக்கு இதாகிடுச்சு. அதாவது அன்னைக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த கம்மல் தான் இது. நல்லா இருக்குல்ல? பொண்ணு மாப்பிள்ளையில வீடியோவில் காமிக்க மாட்டோம். ஆமாம் அவங்கள எடுக்கலை, வீடியோ எடுக்கலை, அவங்கள எடுக்கலை. பொண்ணு மாப்பிள்ளலாம் எடுக்கலை. அவங்க அதாவது அவங்ககிட்ட நாங்கள் கேட்கலை, எடுக்கலை. நாங்கள் வந்து சொல்கிற பெரியம்மா பொண்ணு கல்யாணம் அவ்வளோதான். இப்போ வந்து நான் உங்களுக்கு யார் கூட அந்த டீ குடித்தது அதெல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அத்தை பையன், அப்பாவோட அக்கா பையன். அவர் மாமா அக்கா, அவங்க ஒய்ஃபு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு 12th படிக்கிறாங்க. பாப்பா வந்து ஸ்கூல் லீவ் போட முடியாதுங்களா 12th. அதனால் வந்து அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. மாமா அவங்க இன்னொருத்தவங்க இருந்தாங்க இல்லைங்களா, பிங்க் கலர் சாரி, அவங்க வந்து மாமாவோட தங்கச்சி, அத்தை பொண்ணு. அவங்க எனக்கு அத்தை பொண்ணு அத்தை பையன். அவங்க தான் வந்து நீங்கள் பார்த்தது. இந்த இதில் வந்து அவங்க கூட தான் நம்ம டீயெல்லாம் குடிச்சிட்டு அவங்க அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டாங்க. நம்ம இப்படியே வந்து இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விளாகோட கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மேடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். வாங்க மேடம், வாங்க இங்கே வாங்க. ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஐயோ எனக்கு குத்துது, எனக்கு குடையுது, எனக்கு கழட்டி விடுங்க, ஐயோ அம்மா ஆத்தா அப்படின்னு அங்கேயே கழட்டிட்டா. எடுக்க போகும்போது மட்டும் எனக்கு அப்படி ட்ரெஸ் வேணும் இப்படி ட்ரெஸ் வேணும்னு கேட்குறது. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போகையில் போட்டுவிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், குத்துது குடையுது, கழட்டி விடு அப்படின்னு. இந்த பிள்ளை மட்டும்தான் இப்படி தான், இல்லை உங்கள் வீட்லேயும் பார்ப்பாங்க இப்படி தான் இருக்காங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஏன்டி தங்கம்மா இங்கே பாரு, கமலைங்க அப்படியே இப்போ என்ன மாதிரியே இருக்கா தெரியுமா? அப்போ அது வேறையா? நாங்களாம் படுக்கலான்னு சொல்லி படுத்துட்டு இருந்தோம். அம்மா இப்போ தான் மாவாட்டுன்னு கிரைண்டரை போட்டு விட்டுருக்குதுங்க பாருங்க. அந்த மாவு ஆடுறதுக்குள்ள கிரைண்டரை சுற்றி தொடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஐயம்மா என்னத்தம்மா கீழே இருந்து பொறிக்கிட்டே கிரைண்டருக்குள்ள ஓட்ட உளுந்தா? உளுந்து கீழே விழுந்துருச்சுன்னா அந்த ஒரு உளுந்தை பொறுக்கி அந்த ஒரு உளுந்தை எடுத்து அந்த குண்டாக்குள்ள போட்டுருக்காங்க. இந்த மேடம் என்ன சைடில் சவுண்ட் எடுத்து பார்த்தீங்களா? சாப்பிட்டு இருக்காங்க. என்ன சாப்பாடு? சாம்பார் ஊறுக்கா. சாப்பாடு சாம்பார் ஊறுகாய் ஒரு ஆம்லேட். ஆம்லேட்டுமா? சாப்பிட்டு உனக்கெல்லாம் இல்லை, 2 தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்று, என் பிள்ளைக்கு ஒன்று. எனக்கு வேண்டாம் சாமி. அது அந்த முட்டை எனக்கு. சரி நான் தூங்குறேன். பாய். என்ன தங்கம்? இல்லை சாமி, அப்பா தூங்க போகிறேன். நான் தூங்க போகிறேன், நீ வந்தா வேலை என்ன போ. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. காலையில் நைட்லாம் தூங்காதனால எல்லாம் நல்லா தூக்கம், எல்லாரும் தூங்குறாங்க, எனக்கு மட்டும் தூக்கம் வர மாட்டேது. சரி டீ வச்சுட்டு அவங்களெல்லாம் எழுப்பலான்னு சொல்லி பால் அடுப்பில் வச்சிட்டேன். பாருங்களேன், இந்த ரூமு இங்கே எங்கள் அம்மா தூங்குதான், இங்கே பாப்பா தூங்குறா. போர்வை பற்றி பகலில் தூங்குறது பிரியாவாக தான் இருப்பாள் அடிக்கிற வெயிலில். இப்படி எல்லோரும் தூங்குறாங்க. நானும் படுத்து பார்க்க தூக்கமே வரல. இப்போயே சமாளிச்சுட்டு எந்திரிச்சு தான் பால் டீ வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் எழுப்பிக்கலாம் அப்படின்னு. அவங்க எழுப்பிடலாம். டீ வச்சுட்டு ஓகேங்களா? பால் பண்ண போகுது. டீ போட்டுட்ருக்கேன். அதாவது என்ன டீ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக கொஞ்சம் லைட்டாக இஞ்சி தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் பார்த்தா. அதனால் வந்து இஞ்சி தட்டும் போது எடுக்கலை, அதனால் இஞ்சி தட்டி போட்டுருக்குறேன். இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அம்மா எழுந்திரிச்சாச்சு. நம்ம போய் ஃப்ரீயாக மட்டும் எழுப்புனா சரி டீயை வச்சுட்டு டீ நல்லா குடிக்கட்டும். இஞ்சி தட்டினது இந்த டீ போட்டாச்சு. இந்தம்மா இந்த சைடு இருக்கிறதுக்கு உனக்கு சக்கரை அதிகமாக. நெசமாக குளிர் அடிக்குதா பிரியா உனக்கு? இந்த சைடு இருக்கிறதுக்கு. ஓ நீ வந்து
வீடியோ எடுத்து போறேன். ஆமாம் நான் தான் டீ போடுறேன்னு தெரியுதுல்ல. போட்டு கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு பால் தனியாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு டீங்க இருக்குதுங்க. நீ ஒன்றும் போட்டு தர வேண்டாம், நாங்களே போட்டுக்கோங்க. கிளவி 2 பிஸ்கெட் கொடுக்குறேன். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு வச்சுட்டு உட்காந்து பக்கத்தில். பிஸ்கெட் எல்லாம் எடுத்து ரெடியா உட்காந்துருக்கு. நான் டீ போடுறேன்னு தெரிஞ்சோன்னே தெரிஞ்சிருச்சு. பிஸ்கெட் எல்லாம் எடுத்து ரெடியா உட்காந்து. புள்ள இந்த பிஸ்கட் திங்க மாட்டேன், பாப்பா இந்த பிஸ்கட் திங்க மாட்டேன். சாயந்தரம் வந்து பச்சி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டீ. பச்சி வந்து கடையில் வாங்கினா தான் நான்லாம் போடல, அதனால பயந்துடாதீங்க. இல்லை அந்த டீ வந்து நம்மளுக்கு இல்லை, வீட்டுக்கு. ஆமாம், யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பெரியம்மா பொண்ணு. இவங்க மேலே இருக்கிறவங்க பெரியம்மா. அவங்க ஃபேஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது பெரியம்மா தான். அவங்க ஃபேஸ் வேண்டாம் பரவாயில்ல. பெரியம்மா வந்து கொஞ்சம் சைட் டைப், அதனால வந்துட்டு பெரியம்மா வந்து ஃபேஸ் கட்ட மாட்டாங்க. அப்படியே கையில் மட்டும் ஹாய் சொல்லுங்கம்மா. கையில் ஹாய் சொல்லுங்க, உங்கள் கை தெரியுது. சும்மா அப்படியே உட்காந்துருக்கோம். நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யலாம். அவங்க கிளம்பிட்டாங்க, இப்போ தான் கிளம்புனாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கூட பிறந்த அக்காவும் பெரிய அக்காவோட பொண்ணும் தான் அந்த. அவங்க பெரியம்மா பொண்ணு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து வேறு ஊரில் வந்துருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு ராதை வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து தெரியுமா, நான் தான் குட்டி கண்ணனின் குட்டி ராதை. கண்ணன் யார் என்று தெரியுமா? அவர் ஒரு வெண்ணெய் திருடன். அவர் புல்லாங்குழல் ஓசைக்கு மயங்காத ஆளே இல்லை. அதில் நானும் ஒருத்தி. சென்று வருகிறேன். வணக்கம். இப்படி தாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் காலையில் போய் பேசணும். நாங்களும் சொல்றோம், இப்போ வரைக்கும் சொல்றேன். எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. நான் பேசப்பட்டு போய் நினைக்கலாமான் இருக்குது. அது என்ன பண்ணுறதே தெரியல. இன்னைக்கு தான் சொன்னாங்க. அம்மா சொல்றது கரெக்டாக. இங்கே இது மட்டும் நீ வச்சுக்கோ. இங்கே வச்சுட்டு இடுப்பில் ஒரு கை வச்சு க்யூட்டான ரியாக்ஷன் இப்படி பண்ணு. இந்த சைடு ரைட் சைடு வச்சுக்கோ. புல்லாங்குழல் செய்யறதுக்கு என்ன இருக்குது? புல்லாங்குழல் செய்யறதுக்கு ஏதாச்சும் இருவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி வை கையை. இங்கே வச்சுக்கோ. லைட்டாக மூவ் பண்ணு. ரொம்ப திருப்பாதப்பா. லைட்டா சும்மா நின்றுக்கிட்டே பேச போகிறேன். புல்லாங்குழல் வேண்டாம், கையில் மைக் கொடுப்பாங்கல்ல. புல்லாங்குழல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். வேண்டாமா? புல்லாங்குழல் வேண்டாம், அது கண்ணனுக்கு தானே புல்லாங்குழல். சரி, அப்போ இது வந்து ஒரு மைக்காவே நினைச்சு. மைக்கு வாய்க்கிட்ட வச்சுக்கோ. நான் யார் என்று தெரியுமா? நான் தான். எத்தனாவது எபிசோடு இது? யாரு நீ சொல்லு, யாரு? குட்டி கண்ணனின் குட்டி ராதை. கண்ணன் யார் என்று தெரியுமா? அவர் ஒரு வெண்ணெய் திருடன். அவர் புல்லாங்குழல் ஓசைக்காக மயங்காத ஆளே இல்லை. அதில் நானும் ஒருத்தி. சென்று வருகிறேன். குட்டி ராதை எப்படி இருக்கு? பை. அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்கோ கண்ணனின் குழல் சத்தம் கேட்கின்றது, நான் சென்று வருகிறேன். அப்படி சொல்லு. கடைசியில வந்து இங்க இப்ப சொல்றேனே, அதில் மயங்காத ஆளே இல்லை. அதில் நானும் ஒருத்தி. சொல்லு. அதில் நானும் ஒருத்தி. எங்கோ புல்லாங்குழல் இசை கேட்கின்றது. என் கண்ணன் வந்து விட்டான். நான் சென்று வருகிறேன். பாய். பாய் எல்லாம் சொல்ல. நீ சொல்லு. இந்த ராதை சொல்லுவா. நாங்க சொல்லுவோம், நீ சொல்லுமா? பாய். எபிசோட் சூப்பர். ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணு. இது முடியட்டுங்க, அப்புறம் எடுத்துக்கிற வீடியோ நான். ஆமா, கட் பண்ணுங்க. ரொம்ப தங்கம் சொல்லிப்பாரு. பிரியா பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். என்னடா திருப்பி ரெடி ஆகிட்டு அப்படின்னு வந்து பார்க்காதீங்க. வீடியோ வந்து மொத்தமாக முடிஞ்சு. அதனால இந்த ஹேர் ஸ்டைல் வச்ச நான் இன்னும் தலையை சீவலையா? ஓகே வீடியோக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. நான் வந்து பார்த்தீங்கன்னா தலை சீர ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு இருக்கிறேன். அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் சொல்லி பார்த்தோம். அவள் குழந்தை அவளுக்கு ஞாபகத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்ல சொன்னா அவள் என்ன பண்ணுவா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். திடீர்னு அவங்க
ஃபோன் பண்ணி நாளைக்கு அது ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. குழந்தை பிள்ளைனால எப்படி கொடுக்க முடியும்? நாங்களும் முடிஞ்ச வரையும் சொல்லிட்டேன். ஆனால் வந்து மாறுவேட போட்டி கலந்துக்கிறது கன்ஃபார்ம். பேசுவாளா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. சொல்லியெல்லாம் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்றத வீடியோ எடுக்கல மறந்துட்டேங்க பசியில். சாப்பாடு பசியில் மறந்துட்டேன், எடுக்கலை. சாம்பாரே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதனால் இட்லி மட்டும் சுட்டு சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டோம். பாப்பா, நான், அத்தை எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்து அவ்வளோதான். விளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க, முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டு போன சாரீ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பட்டு சாரீ வந்து துவைக்கக்கூடாது, பட்டு சாரீ வந்து உள்டாவாக திருப்பி மடித்து நிழல்லையே காய வச்சு எடுத்து மடித்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாஷ் பண்ணக்கூடாது, தண்ணியில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஷாம்பு நம்ம நார்மலாக தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து நான் பக்கெட்டில் போட்டுட்டு தண்ணி வந்து அது நுர இதாகிற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு ஊரெல்லாம் வைக்க மாட்டேன். சும்மா வந்து நம்ம பட்டு சாரியை உள்ளே முக்கி வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன். நான் இப்படி பண்ணது கரெக்டாக தப்பான்னு தெரில. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே நான் அப்படி மறந்து பண்ணிட்டேனா இல்லை அப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரில. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு இப்படி தான் போச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து போச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர்த்த பார்த்தோம், ஹாப்பியாக இருந்துச்சு. மாப்பிள்ளை பொண்ணு அவங்களோட நம்ம காமிக்க முடியாது, அவங்களோட காமிக்கலாம். என் சிஸ்டர் பெரியப்பா பொண்ணு, அப்பா வந்து இல்லை, அம்மா மட்டும்தான். கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு விதமான ஒரு ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த விளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஒன் டே நம்மளுக்கு ரொட்டீன் விளாக் இன்றைக்கி இதெல்லாம் தான் பண்ணோம். ஒரு விதமான ஜாலியாக போச்சு. நாளைக்கு ஒன் டே ரொட்டீன் விளாக் எடுப்பேன் நான் நினைக்கிறேன். இல்லை ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பம்மா வந்து அந்த ராதை வேஷம் போட்டு வந்து அந்த இது சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து நாளைக்கு தான் வந்து மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. அது நான் அங்கே ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விளாக் எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கிளப்பி விடும்போது சின்ன ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன். இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கட்டியிருந்த சாரீ, என்னோட மேக்கப், எங்கள் 3 பேர்த்தோட அவுட்ஃபிட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.